ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரோன்ஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மக்ரோன் செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் தாங்க தேவைப்படும். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க தூத்துக்குடிக்கு போனாங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. இந்த ஸ்வீட் தூத்துக்குடியில் அவ்வளோ ஸ்பெஷலானதுங்க. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனி இந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திருன்னு இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவே பவுடர் மாதிரி இருக்கணும். இனி எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இனி இந்த முந்திரி பருப்பையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா முந்திரி பருப்புலேருந்து ஆயில் ஃபார்ம் ஆகி வந்துடுங்க. அதனால கொஞ்சம் விட்டு விட்டு இதை நல்ல மாவு போல் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இப்போ சர்க்கரை முந்திரி பருப்பு எடுத்த அதே அளவுக்கு முட்டையோட வெள்ளைக்கருவையும் எடுத்துக்கலாம். நாங்க 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கோம். வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கூட மஞ்சள் கரு சேர்ந்துடக்கூடாதுங்க. இனி நாம இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாம இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே கஷ்டங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு எடுத்த இந்த இன்கிரீடியன்ஸை ரெடி பண்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம மிக்சி வச்சு இதை செய்யவே முடியாதுங்க. மிக்சியோட ஹீட்டில் நம்மளுக்கு இந்த முட்டை லூஸ் ஆகுமே தவிர ஸ்டிஃபாக நிற்கவே செய்யாது. நம்மளுக்கு முட்டையில் இந்த மாதிரி நுர வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு வச்சு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரேடியாக சர்க்கரையை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வராதுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் நம்மளுக்கு முட்டை இன்னும் ஸ்டிஃபாக நிற்கலை. அதனால இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் பீட் பண்ணி எடுக்கும்போது பீட்டரோட ஸ்பீடு லோ ஸ்பீடில் இருக்கணுங்க, ஹை ஸ்பீடில் இருக்கவே கூடாது. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போவும் நம்மளுக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் முட்டை இன்னும் ஸ்டிஃபாக நிற்கலைங்க. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிது. ஆனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முட்டை நமக்கு ரொம்பவே க்ரீமியாக ஸ்டிஃபிங்காக நிற்கிது. நம்ம பாத்திரத்தை கமத்தி எடுத்தா கூட இந்த க்ரீம் நமக்கு கீழே விழாதுங்க. இந்த பதத்துக்கு நாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் நிற்கும். அப்படி இல்லாட்டி இந்த முட்டை நம்மளுக்கு உருகி பாஞ்சிடும். இனி நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் பீட் பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு கரண்டி அல்லது ஸ்பூன் யூஸ் பண்ணி மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கலந்து எடுத்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நாம் எல்லாத்தையுமே நல்லா அழகாக கலந்து எடுத்துக்கலாம். இனி உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதாரண கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு பேக்கிங் ட்ரேல இந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரேல எல்லாமே வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனில் வச்சு 100 டிகிரி செல்சியஸில் 2 மணி நேரத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை சாதாரணமாக ஸ்டவ்வில் கூட வைக்கலாங்க. ஆனால் 2.5 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. முக்கியமாக நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக கேஸ் வேஸ்ட்டாக போகுங்க. நாங்கள் 1/4 கப் அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுக்கும்போது 15 மக்ரூன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு இது பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகியிருந்துச்சு. இது பேக் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம அடிக்கடி அவனை திறந்து பார்க்கக்கூடாதுங்க. அப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா இது கரெக்டாக பேக் ஆகி கிடைக்காது. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். உங்களுக்கு வெந்திருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் 1 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 100 டிகிரி செல்சியஸில் தாங்க வைக்கணும். நம்ம அதுக்கு மேலே அளவு கூட்டணும் அப்படின்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். நமக்கு ஒழுங்காக பேக் ஆகி கிடைக்காது. அவ்வளோதாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மக்ரூன்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த ஷேப் எல்லாம் கூடவே ரொம்பவே அழகாக ஸ்டிஃபாக நிற்கிது. இப்போ பாருங்க, இதை உடைக்கும் போது கூட ரொம்பவே ஹார்டாக இருக்காதுங்க.
இது சாப்பிடவும் நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். குறைவான இன்கிரீடியன்ஸ்ல செஞ்சனால நம்மளுக்கு குறைவான அளவே மக்ரூன்ஸ் கிடைச்சதுங்க. அதனால இது சீக்கிரமே காலி ஆயிடும். ஒருவேளை நீங்க அதிக அளவுல இன்கிரீடியன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சீக்கிரமா நாசாயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.